இந்த தியாகராஜ சுவாமியோட ஒரு பெருமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சுவாமிகளையும் நம்ம வீதி ஊழாம்போது சைடில் தான் தூக்கிட்டு வருவாள். ஆனால் இந்த சுவாமியை மட்டும் உள்ளேருந்து அப்படியே விக்கிரகத்தை எடுத்துன்னு வந்து அந்த சப்பரத்தில் வச்சுட்டு நடுவில் ஒரு தண்டு இருக்கும், பேக் சைடில் ஒரு தண்டு இருக்கும். அதில் 3 பேர் இந்த பக்கம் 6 அந்த பக்கம் 6ன்னு சொல்லி அந்த சுவாமி வரும்போதே ஆடி ஆடி இப்படி வருவார். அதனால தான் இவர் பேர் ஆடும் தியாகர்னு பேர். வெளியே வந்து பார்த்தா கலிய நாயனார் 63 நாயன்மாரில் திருவொற்றியூரில் பிறந்து வளர்ந்தவர் கலிய நாயனார். இந்த நாயனார் வந்து சுவாமிக்கு விளக்கேற்ற தீபம் ஏற்ற எண்ணெய் இல்லாதனால தன் கழுத்தையே அறுத்துண்டு, அதாவது ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் இல்லைன்றதுக்கோசம் தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்து சுவாமிக்கு தீபம் ஏற்றினார். இந்த அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கிறது திருவொற்றியூரில் ஒரு பெரிய விசேஷம். அது வந்து பிரம்மா விஷ்ணு ஸ்வரூபமாக சொல்லுவா, தம்பரியாரவா கல்யாணவாடா இந்த அரச மரத்தை சுற்றினா ரொம்ப நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். இப்பேற்பட்ட க்ஷேத்திரமானது பட்டினத்தார் ராமலிங்க சுவாமிகள் நம்ம காஞ்சிபுரம் மடத்தோட சேர்ந்த 2 பீடாதிபதி 55வது பெரிவா சந்திரசூடேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் 61வது பெரிவா ஸ்ரீ மகேந்திர தேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட 2 பேரோட அதிஷ்டானம்னா ஜீவசமாதி இந்த திருவொற்றியூரில் இருக்கு. நம்ம இந்த திருவொற்றியூர் க்ஷேத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அம்பாளை தரிசனம் பண்ணி ஈஸ்வரன் தரிசனம் பண்ணால் நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கணுன்றது இது முன்னோர்கள் வாக்கு, மகான்கள் வாக்கு. ஸ்ரீ குருப்யோ நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவே சர்வலோகானாம் விஷயே பகரோகினாம் விஷயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமஹ. குரு உண்டு பயமில்லை குறையேதும் நமக்கில்லை. அடியார்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரங்கள். அடியேன் வடசென்னை மாவட்டத்தில் உள்ள நார்த் மெட்ராஸில் இருக்கிற நம்ம திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோவிலின் பெருமைகளை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஒரு பெரிய பாக்கியமாகவும் அனுக்கிரகமாகவும் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து பரிகார ஸ்தலம் அந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள்லாம் இதை கேட்டுட்டு எல்லாரும் இந்த கோயிலுக்கு அவசியம் வந்து தரிசனம் பண்ணி எல்லாமல்ல ஈஸ்வரனுடைய ஆசீர்வாதமும் எல்லாமல்ல லலிதா மகா திருப்பர சுந்தரியோட ஆசீர்வாதத்தை நீங்கள் எல்லாரும் வாங்கி உங்கள் வாழ்க்கையில் எல்லா கதமான மங்கள காரியங்களும் குருநாதர் அனுகிரகத்தில் நடக்க மனதார இறைவனையும் என் குருநாதரையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இப்போது நாம் திருவொற்றியூர் வடுவுடையம்மன் கோவில் வாசலிலிருந்து சென்று இடதுகை பக்கமாக நமக்கு 2 கொடிமரங்களை பிரதட்சணம் செய்து அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே உள்ளே போனோன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடிமரத்து பக்கத்தில் பூரி ஜெகநாதர் இருப்பார். அந்த அம்பாளை சுவாமியை தரிசனம் பண்ணுறோம். அப்படியே நம்மளை பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு சகஸ்ரலிங்கம், 4 சன்னிதானம், சூரிய சன்னிதானம், ராமநாதேஸ்வரர் அப்படியே அங்கே சுவாமி தரிசனம் பண்ணுறோம். அப்படியே நேராக போய் கொஞ்சம் தூரம் போனால் இடதுகை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிலோட மடபலி, அதாவது கோவிலுக்கு சுவாமிக்கு செய்கிற பிரசாதங்கள் செய்கிற இடம். அப்படியே அந்த பக்கம் திரும்பினா நமக்கு வந்து 27 நட்சத்திரலிங்கம் எல்லாமே ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கும். அப்படியே நேராக போனோன்னா முடிவில் வந்து நம்ம வளர்காளி அம்மன் சொல்லி அங்கே ஒரு அம்பாள் இருக்கா. அந்த அம்பாளை தரிசனம் பண்ணி அப்படியே வெளியே வந்தோடனே அந்த பக்கம் அருள்மிகு தியாகராஜ சுவாமி அப்படின்னு பேர், சுந்தரரால் பாடப்பெற்ற பெரிய சுவாமி. திருவாரூர் தியாகராஜர், திருவொற்றியூர் தியாகராஜர், திருவான்மியூர் தியாகராஜர் அப்படின்வா. இந்த தியாகராஜ சுவாமியோட ஒரு பெருமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சுவாமிகளையும் நம்ம வீதி ஊழாம்போது சைடில் தான் தூக்கிட்டு வருவாள். ஆனால் இந்த சுவாமியை மட்டும் உள்ளேருந்து அப்படியே விக்கிரகத்தை எடுத்துன்னு வந்து அந்த சப்பரத்தில் வச்சுட்டு நடுவில் ஒரு தண்டு இருக்கும், பேக் சைடில் ஒரு தண்டு இருக்கும். அதில் 3 பேர் இந்த பக்கம் 6 அந்த பக்கம் 6ன்னு சொல்லி அந்த சுவாமி வரும்போதே ஆடி ஆடி இப்படி வருவார். அதனால தான் இவர் பேர் ஆடும் தியாகர்னு பேர். ஸோ அந்த தியாகரோட சன்னிதானத்துக்கு போகிறோம். அதை முடிச்சுட்டு அப்படியே நேராக உள்ளே போனோன்னே இடதுகை பக்கத்தில் வந்து முருகருடைய உற்சவம் வள்ளி சேனாதிபதி சமேத சுப்பிரமணிய சுவாமி இருக்கார். அந்த சுவாமியை பார்த்துட்டு அப்படியே நேராக போனால் ஆதிபுரீஸ்வரர். இது வந்து ஸ்வயம்பு. பிரளயம் முடிஞ்சு சுவாமி வந்து திருவொற்றியூரில் வந்து தனக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கனால இது பேர் திருவொற்றியூர்னு பேர். அந்த சுவாமியை தரிசனம் பண்ணி அப்படியே வெளியே வரோம். வெளியே வந்து பார்த்தா கலிய நாயனார் 63 நாயன்மாரில் திருவொற்றியூரில் பிறந்து வளர்ந்தவர் கலிய நாயனார். இந்த நாயனார் வந்து சுவாமிக்கு விளக்கேற்ற தீபம் ஏற்ற எண்ணெய் இல்லாதனால தன் கழுத்தையே அறுத்துண்டு, அதாவது ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் இல்லைன்றதுக்கோசம்
தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்து சுவாமிக்கு தீபம் ஏற்றினார். அவருக்கு ஈஸ்வரன் வந்து ரிஷபாரூடத்தில் காட்சி கொடுத்தார். அதை பார்த்துட்டு அப்படியே நேராக போனோன்னா 63 நாயன்மார் சன்னிதானம் இருக்கும். அதே திரும்பணும் நம்ம அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதிசங்கர பகவத்பாரால் இருக்கும். இந்த ஆதிசங்கர பகவத்பாதால் இந்த வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த திருவொத்தூர் க்ஷேத்திரம் இருந்திருக்குன்றதுக்கு இது ஒரு பெரிய நமக்கு ஒரு ரெக்கார்டு. அதை தாண்டி அப்படியே போனோன்னா அருள் ஜோதி முருகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ராமலிங்க சுவாமிகள் திருவொற்றியூரில் வரும்போது அந்த அருள் ஜோதி முருகன்ட்ட நின்று திருப்புகள் பாடினாரா எங்கள் தாத்தா எங்கள் பெரியப்பாலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே நேராக திரும்பி போனோன்னா வட்டப்பாறை அம்மன் சொல்லி பேர். இந்த வட்டப்பாறை அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள். நார்மலாக எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் ஒரு அம்பாள் இருப்பாள். கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள், விஸ்வநாதர், விசாலாட்சி, அதை மாதிரி நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். திருவொத்தூர் க்ஷேத்திரத்தோட மகிமை என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ரெண்டு. தியாகராஜர், ஆதிபுரீஸ்வரர், வட்டப்பாறை அம்மன், வடுவுடையம்மன். இந்த வட்டப்பாறை அம்மனுக்கு தனியாக இங்கே கொடிமரம் வச்சு சித்திரை மாதம் வர அமாவாசையில் ஒரு வாரம் ரொம்ப மகிழ்ச்சியாக விமர்சனம் பண்ணுவாள். அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியே வந்தோடனே நடராஜ சன்னிதானம் அப்படின்னு சொல்லி ஒரு நடராஜருக்கு தனியாக சன்னிதானம் வச்சு ஆருத்ரா நட்சத்திரத்தன்னைக்கு இங்கே ரொம்ப விசேஷமாக பண்ணுவாள். அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியே வந்தோன்னா குணாலய விநாயகர் அப்படின்னு சொல்லியிருக்கா. எங்கள் தாத்தாலாம் எனக்கு சொல்லுவா, இந்த கோயில் கட்டும்போது முதல்ல இந்த விநாயகர் கோயில் இருந்ததா சொல்லுவா. இன்றைக்கும் அடியேன் வந்து ஏதாவது எனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா அந்த பிள்ளையார்ட்ட தான் போய் பிரார்த்தனை பண்ணிப்பேன். அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம இடதுகை பக்கம் திருப்பினோன்னா நம்மளுடைய பிள்ளையார் சன்னிதானம் ஒன்று இருக்குது, முருகர் சன்னிதானம். இந்த குழந்தீஸ்வரர்னு ஒன்று இருக்கார். இந்த குழந்தீஸ்வரர் இங்கே மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, நான் அப்படியே சொல்கிறேன். அப்படியே திரும்பி வந்தீங்கன்னா இந்த தியாகராஜ சுவாமி கோயிலுக்காக திருப்பி வந்தீங்கன்னா அது பின்னாடி கௌடீஸ்வரர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். சிவன் வந்து இங்கே மனுஷ ரூபத்தில் இருக்கார். அப்படியே நம்ம போனோன்னா ஆகாசலிங்கம், ஜம்புலிங்கேஸ்வரர், அதை மாதிரி பஞ்சபூத ஸ்தலமும் திருவொத்தூரில் தான் அமைஞ்சிருக்கு. அந்த பக்கம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வரலாம். அதை பார்த்து முடிச்சுட்டு வந்தோன்னா கடைசியாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு இங்கே தனியாக சன்னிதானம் வச்சு தனியாக பூஜை பண்ணுவாள். அதை முடிச்சுட்டு அப்படியே நேராக வந்தோன்னா ஒற்றீஸ்வரர். இந்த ஒற்றீஸ்வரர் தான் சுந்தரரை வச்சு இங்கே திருவொற்றியூரில் ஒரு திருவிளையாடல் பண்ணார். அதை தான் இன்னைக்கு மாசி மாதத்தில் வர மகிழடி சேவையாக நாங்கள் கொண்டாடின்னு இருக்கோம். அது ஒரு பெரிய விசேஷம். என்னென்னா சுந்தரர் ஒவ்வொரு ஊர்லேயே போய் தன்னுடைய ஈசனோட பாடுறாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சுந்தரர் வந்து ஈசனுக்கு ஒரு நண்பனாக இருந்தார். அதனால் திருவொற்றியூரில் இவரை வச்சு ஒரு திருவிளையாடல் பண்ணணும் அப்படின்னு சுவாமிக்கு ஒரு ஆசை. அதனால் சுந்தரர் வந்து இங்கே இருக்கிற ஒரு சங்கிலி நாச்சியார் மேலே ஒரு காதல் கொள்கிற மாதிரி ஒரு திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்கிற மாதிரி ஒரு இது பண்ணி சுவாமி சங்கிலி நாச்சியார்கிட்ட போயிட்டு நான் அவனை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு கேட்குறார் சுந்தரமூர்த்தி நாயனர். அப்போது சங்கிலி நாச்சியார் வந்து சிவன் வந்து சங்கிலி நாச்சியார்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து சுந்தரர் உன்னை கல்யாணம் பண்ணிட்டா அவன் ஊராக சுற்றுவான், உன்னை விட்டுட்டு போயிடுவான், நீ ஏன் முன்னாடி சத்தியம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவார். அப்போது சங்கிலி நாச்சியார் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட போய் சொல்லுவாங்க, நீங்கள் என்னை திருமணம் பண்ணிக்கன்னா இந்த ஊர் எல்லையை தாண்ட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அம்பாள் கேட்குறா. சுந்தரருக்கு ஒரு தர்ம சங்கடமாக போயிடுது, என்னடா இப்படி ஒரு சோதனையாக இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பியும் தான் ஃப்ரெண்டு ஈஸ்வரன்ட்டே ஓடுறார். எப்பா இந்த மாதிரி சத்தியம் கேட்குறா, நீ தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், நாளைக்கு ஒரு நாள் நீ அந்த மகிழ மரத்தில் உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, என்னடா சிவன் யோசிப்பார், என்னடா நம்ம இவனை வச்சு ஒரு திருவிளையாடல் பண்ணால் நம்மளை வச்சு அவரும் திருவிளையாடல் பண்ணுறாரே அப்படின்னு யோசிக்கும் போது திருப்பி அம்பாள் கிட்ட போய் சொல்கிறார் சங்கிலி நாச்சியார் அம்பாள்கிட்ட, இது மாதிரி அவன் மகிழ மரத்தை சத்தியம் வாங்குறான், நாளைக்கு நீ மகிழ மரத்துக்கிட்ட சத்தியம் வாங்கு அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்கிறார். அதே மாதிரியே திருக்கல்யாணம் நடக்கிறது. இதே மாதிரியே சுவாமிக்கு போய் சத்தியம் பண்ணுறார். அந்த குழந்தீஸ்வரர் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, அவர் தான் அதுக்கு சாட்சி. ஏன்னா அம்பாள் கிட்டக்க சத்தியம் பண்ணது. அதை முடிச்சுட்டு அந்த அப்படியே வந்தோடனே நமக்கு பைரவர் சன்னிதானம் இருக்குது. அந்த பைரவர் சன்னிதானம் தனியாக இங்கே இருக்குது. இங்கே அஷ்டமியில் ரொம்ப வெகுசியாக அபிஷேகம்லாம் பண்ணி பூஜை பண்ணி இன்றைக்கும் எத்தனையோ பேருக்கு அந்த பைரவர் சன்னிதானத்தில் காரியம் சக்ஸஸ் ஆகிருக்கு. அப்படியே நம்ம வந்தோடனே அங்கே நாகப்பிரதிஷ்டை இருக்குது. அதை முடிச்சுட்டு இந்த அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கிறது திருவொற்றியூரில் ஒரு பெரிய விசேஷம். அது வந்து பிரம்மா விஷ்ணு ஸ்வரூபமாக சொல்லுவா, தம்பரியாரவா கல்யாணவாளா இந்த அரச மரத்தை சுற்றினா ரொம்ப நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். அந்த மகிழம் அப்படியே திரும்பி வந்தோடனே சிவனுடைய பாரம்பட்ட இடம் இந்த திருவொற்றியூரில் இருக்குது. அந்த இடத்துல இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏகபாதம் திரிபாதமூர்த்தின்னு போதி, பிரம்மா விஷ்ணு சிவன் இவெல்லாம் சேர்ந்து ஒரே பாதமாக அங்கே ஒரு சன்னிதானம் இருக்குது. அதுக்கு அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடராஜ சன்னிதானம் இருக்குது. அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியே வந்தோடனே நவக்கிரக சன்னிதானம் இருக்குது. அந்த நவக்கிரக சன்னிதானத்தை முடிச்சுட்டு அடுத்தது சுந்தரமூர்த்தி நாயனாரோட மண்டபம் இருக்குது. அது வந்து சுவாதி நட்சத்திரத்துக்கும்
பௌர்ணமிக்கு மற்ற நாள் தான் அபிஷேகம் பண்ணுவோம். அந்த சன்னிதானத்தை திறக்க மாட்டா. அப்படியே நம்ம வந்தோடனே அருள்மிகு திருப்புர சுந்தரி சமேத நம்ம வடுவுடை அம்மன், அந்த வடுவுடை அம்மனோட சன்னிதானத்தை நம்ம போய் அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இதில் இன்னும் 2-3 விசேஷங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை மாதம் வர பௌர்ணமியில் இங்கே ஆதிபுரீஸ்வரருக்கு கவசம் திறப்பா. திருமேனி தீண்டா சுவாமி அப்படின்னு இந்த சுவாமிக்கு பேர். ஏன் அப்படின்னு கேட்டால், எல்லா தேவர்களும் போயிட்டு சுவாமி கிட்ட ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறா. இது வந்து சுயமாக இருக்கும், எல்லாமே சிவலிங்கத்து மேலே ஆவுடையாக இருக்கும். இங்கே பாம்போட தலையாக இருக்கும், சர்ப்பமோட தலையாக இருக்கும். இந்த கார்த்திகை மாதம் வர பௌர்ணமி 3 நாள் நம்ம அதை பார்த்து நம்ம அனுகிரகம் பண்ண பெற்றுக்கலாம். அங்கே சுவாமிக்கு தைலத்தால் தான் அபிஷேகம் பண்ணுவாள். அந்த தைலத்தை வாங்கி கோயிலில் கொடுப்பா, அதை வாங்கி நம்ம இட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தரர் ஃபஸ்ட்டு இந்த ஆதிபுரீஸ்வரர் பார்க்கும்போதே கருவுற்ற நாள் முதலா அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். ஏன்னா கருவில் இருக்கும்போதே உன்னை நினைக்கணும்னு பார்த்த இந்த ஆதிபுரீஸ்வரரை பார்த்தோன்னே தான் பாடினார். அதே போல் அப்பர் மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் பாறை தாக்கி அப்படின்னு ஒரு பாடலும் இந்த திருவொற்றியூரில் பாடியிருக்கார். இப்பேற்பட்ட இந்த புண்ணியமான க்ஷேத்திரமானது பார்த்தீங்கன்னா, வட்டப்பாறை அம்மனுக்கு அந்த காலத்தில் பலி கொடுத்துருந்தா. அதை பகவத் பாரால் அந்த பலியை தடுத்து அம்பாளுக்கு ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணி நம்பூதிரிமார் தான் பூஜை பண்ணுவாள். மற்ற சன்னிதானத்துக்கெல்லாம் சிவாச்சாரியர் பண்ணுவா. வடுவுடை அம்மனுக்கு மட்டும் இந்த ஊர் ஐதீக பிரகாரம் நம்பூதிரிமார் தான் இன்றைக்கும் பூஜை பண்ணின்னு இருக்கா. இப்பேற்பட்ட க்ஷேத்திரமானது பட்டினத்தார் ராமலிங்க சுவாமிகள், நம்ம காஞ்சிபுரம் மடத்தோட சேர்ந்த 2 பீடாதிபதி, 55வது பெரிவா சந்திரசூடேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் 61வது பெரிவா ஸ்ரீ மகேந்திர தேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட 2 பேரோட அதிஷ்டானம்னா ஜீவசமாதி இந்த திருவொற்றியூர்ல இருக்கு. இது இல்லாமல் நிறைய ஜீவசமாதி திருவொற்றியூர்ல இருக்கிறதா சொல்லுவா இங்கே நிறையா பேர். மேலும் பட்டினத்தார் பூலோக கைலாயம்னார் திருவொற்றியூரை பார்த்து. அவர் சுவாமி கிட்ட ரொம்ப பிரார்த்தனை பண்றார் பரமேஸ்வரன்ட்டுக்க. எனக்கு ஏதாவது நீ எனக்கு அனுக்கிரகம் பண்ணு, முக்தி கொடுன்னு சொல்லும்போது, இந்த பேய் கரும்பு எடுத்துட்டு நீ போ அப்படின்றாரு. திருவிடை மருதூர்ல தன்னுடைய சிஷ்யருக்கு பத்திரகிரியாருக்கு கொடுத்துட்றாரு. நீ திருவொற்றியூருக்கு வந்தோடனே அவருடைய பேய் கரும்புன்னா அது கசக்கும். அது இங்கே வந்தோடனே இனிக்க ஆரம்பிச்சு அவருக்கு இங்கே கொடுத்தது. ராமலிங்க வள்ளலா சுவாமிகள் அவருக்கு இந்த ஊரில் பெரிய அம்பாலே போய் ஒரு நாளைக்கு அவர் அம்பாளை தரிசனம் பண்ணி ஆற்றுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட்டாகிடுத்து. அதனால் அம்பாலே போய் மண்ணியாக போய் அவருக்கு பரிமாறினது திருவொற்றியூர் க்ஷேத்திரத்தில். இது இல்லாமல் நம்ம இந்த திருவொற்றியூர் க்ஷேத்திரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை அம்பாளை தரிசனம் பண்ணி ஈஸ்வரன் தரிசனம் பண்ணால் நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கணுன்றது இது முன்னோர்கள் வாக்கு, மகான்கள் வாக்கு. இப்பேற்பட்ட க்ஷேத்திரத்தை உங்ககிட்ட சொல்கிறதுல அடியனுக்கு மிக்க சந்தோஷம். இது இல்லாமல் எங்கள் திருவொற்றியூர் சங்கர மடத்தை பற்றி உங்ககிட்ட சில வார்த்தைகள் நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த திருவொற்றியூர் க்ஷேத்திரத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதிசங்கர பகவத்பாதால் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட காஞ்சி காமகோடி பீடத்தில் இப்போ இருக்கிற பெரிவாளோட சேர்த்தா 71 பெரிவா. அதில் 2 பெரிவாளோடைய அதிஷ்டானமும் இங்கே திருவொற்றியூரில் இருக்குது. ஒன்று தெற்கு மாட வீதியில் இருக்குது. இன்றைக்கும் நார்த் மெட்ராஸில் 64 வீடு கொண்ட ஒரு அக்ரகாரம் திருவொற்றியூரில் இன்றைக்கும் இருந்துட்டுருக்கு. நம்ம பாலப்பெரிவாளுடைய பூர்வாசிரமம் அப்பா அம்மாலாம் அங்கே தங்கியிருக்கா. அவாக்கிட்டக்க பேசுகிற பாக்கியம், அவாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிற பாக்கியம்லாம் அடியனுக்கு கிடைச்சது. இதே மாதிரியே நம்மளுடைய புது பெரிவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடமும் அடியனிடம் பேசுகிற பாக்கியம் எல்லாமே கிடைச்சிருக்கு. இந்த சங்கர மடத்தை நாங்கள் கொஞ்சம் இந்த அதிஷ்டானத்தை ரெனோவேஷன் ஒர்க்கு பண்ணலான் இருக்கோம். அது ரொம்ப பாழடைஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 1958 அப்போ ஆரம்பித்த மடம். ஸோ இதை ரெனோவேஷன் டீட்டெயில்ஸ் தான் நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். எப்போவுமே வாழ்க்கையில் குரு சேவைக்கு மிஞ்சின சேவை உலகத்தில் எதுவுமே கிடையாது. குரு உண்டு, பயம் இல்லை, குறையதும் நமக்கு இல்லை. நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றத்துக்கு குருவுக்கு மட்டும்தான் அதிகாரம். ஏன்னா ஞாயிற்கிடையாய் கிடைந்த இந்த அடியனுக்கு இந்த குரு சன்னிதானத்தை குருவை பற்றி பேசுகிற ஒரு பாக்கியமும் எனக்கு கிடைச்சிது. அதனால் எல்லாரும் எட்கெஞ்சது என்னால் முடிந்ததை இந்த சத்காரியத்தை உங்களை ஈடுபடுத்திக்கணும்னு நான் உங்களை எல்லாம் சிரமம் தாழ்த்தி கேட்டுக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய குரு சேவையில் நம்மளை ஈடுபடுத்திக்கிறோமோ நம்மளுடைய குடும்பமும் நம்மளுடைய சந்ததியும் ரொம்ப நல்லா இருக்கும். இது மகான்களுடைய வாக்கு. இந்த திருவொற்றியூர் க்ஷேத்திரத்தில் இன்னொரு சின்ன மகிமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி எல்லாமே தெற்க பார்த்துருக்கும். திருவொற்றியூரில் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வடக்க பார்த்துருக்கும். அதனால தான் இது பேர் வரகூடு ஸ்தலம் அப்படின்னு சொல்லி பேர். இந்த எங்கள் பெரியப்பா இருந்த காலத்தில் எங்கள் வியாச பூஜை ரொம்ப விமர்சையாக பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு அப்படின்னு கிருஷ்ணாஷ்டனத்தை வரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர், வியாசர், கிருஷ்ணர் விக்கிரகத்துக்கெல்லாம் எங்கள் தாத்தா பாட்டிலாம்
அங்கே அபிஷேகம் பண்ணியிருக்கான், நான் பார்த்துருக்கேன் அந்த க்ஷேத்திரத்தில். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த திருவத்தூர் க்ஷேத்திரத்தை சுற்றி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மகான்கள் நடந்த பூமி, மகான்கள் வாழ்ந்த பூமி. அதனால் இப்பேற்பட்ட க்ஷேத்திரத்தையும் உங்ககிட்ட சொல்கிறதில்ல இந்த அடியனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த சில அனுபவங்களை இந்த கோயிலோட மகிமையை பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் அட்டாக், கிட்டத்தட்ட எங்கள் அப்பாவுக்கு ஒரு 5 ஹார்ட் அட்டாக்கு நிறையா வந்திருக்கு. எங்கள் அப்பாவுக்கு இது வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு நான் ஓப்பனாக சர்ஜரி பண்ணதில்லை. அப்போ எங்கள் பாட்டியெல்லாம் என்ன சொல்லுவா, வட்டப்பாறை அம்மனை போய் சுற்று, வட்டப்பாறை அம்மனை போய் சுற்று அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்த வட்டப்பாறை அம்மனை நான் வேண்டிட்டு எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சேரும்போது நாங்கள் வந்து அங்கே சுற்றுவோம். ஸோ எங்களுக்கு அங்கே வந்து நிறையா நல்லது நடந்திருக்கு. இது இல்லாமல் என்னுடைய ஒய்ஃபுக்கு ஒரு 4 இயர்ஸ் பேக் ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்தாங்க. இப்போ நானும் என் பொண்ணும் போய் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வட்டப்பாறை அம்மனை கோயிலை போய் சுற்றினோம், வடுவடி அம்மனையும் சுற்றினோம். இந்த கல்யாணம் ஆகாத வாளுக்கு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிற வாளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடுவடி அம்மனும் வட்டப்பாறை அம்மனும் அனுகிரகம் பண்ண ரெடியாக இருக்காங்க. நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா அவசியம் வந்து அம்பாளை தரிசனம் பண்ணி இதை வந்து நம்ம நிறையா வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறணும். மேலும் இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, தியாக பிரம்மம்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறையா கீர்த்தனைகள் பாடியிருக்கார் ராமர் மேலே. அவர் பாடி ராமரே வந்திருக்கார். அப்பேற்பட்ட தியாக பிரம்மத்தோட கனவுல வடுவடியம்மன் போய் என்னை பற்றி நீ கீர்த்தனை பாடு அப்படின்னு சொல்லி இந்த திருவத்தூரில் வந்து தியாக பிரம்மம் வந்து அம்பாளை பற்றி ஒரு கீர்த்தனைகள் பாடியிருக்கா. அதே போல் மற்ற ஊரில் இந்த ஊரில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, நந்தி வந்து மனுஷ ரூபத்திருப்பார். இங்கே தெற்கு மேற்கு மாட வீதி முனையில் மற்ற எல்லா இடத்துலையும் தியாகர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சகல சம்பாத்தியங்களோடு வருவார். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நந்திகேஸ்வரருக்கு வெறும் பிரம்மத்தாளம் அடித்து தியாகர் வந்து ஆடி ஆடி காட்டுவார். அது வந்து ரொம்ப விசேஷம் இந்த ஊரில். இந்த நந்திகேஸ்வரர் கோவிலில் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணி பிரதோஷத்தும் போது அர்ச்சனை பண்ணாலே கல்யாணம் நடக்காதவருக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை பேர் இல்லாதவருக்கு குழந்தை பேர் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இப்பேற்பட்ட இந்த க்ஷேத்திரமானது ரொம்ப புண்ணியமான க்ஷேத்திரம். எங்கள் ஆற்ற எந்த விஷயமா இருந்தாலும் வடுவடி அம்மன்கிட்ட சொல்லிட்டு தான் எங்கள் ஆற்ற பண்ணுறது. இன்றைக்கி எங்கள் ஆற்ற ஒரு வைதிகமாக வச்சுட்டு இருக்கோம். பத்திரிக்கை அடித்தாலும் சரி வரணும். ஈவந்தோ எங்களுக்கு குலதெய்வம் ஐயப்பனா சாஸ்தாவாக இருந்தாலும் நாங்கள் வந்து வடுவடி அம்மன் கோயிலில் வந்து அந்த பத்திரிக்கையெல்லாம் வச்சு அந்த அம்பாள்கிட்ட அனுமதி பெற்று அப்புறமா தான் ஆரம்பிப்போம். எல்லாரும் இந்த கோயிலுக்கு அவசியம் வந்து தரிசனம் பண்ணி எல்லாமல்ல ஈஸ்வரனுடைய ஆசீர்வாதமும் எல்லாமல்ல லலிதா மகா திருப்புர சுந்தரியோட ஆசீர்வாதத்தை நீங்கள் எல்லாரும் வாங்கி உங்கள் வாழ்க்கையில் எல்லா கடமான மங்கள காரியங்களும் குருநாதர் அனுகிரகத்தில் நடக்க மனதார இறைவனையும் என் குருநாதரையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.